இட்லி தோசைக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான சோள பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோள பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் வெள்ளை சோளம், 1/2 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இல்லைனா 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கலவையை ஒரு பவுலில் மாற்றிட்டு மாவு புளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. பணியாரம் ஊற்றுற பேனில் தேவையான அளவு நெய் விட்டு ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஈவனாக ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றினதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க. ஒரு சைடு வெந்ததும் பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்து சூடாக பரிமாறுங்க. இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.